ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மல்லி கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மக்ரூனி தாங்க. ஸோ மக்ரூனி என்னோடய ஸ்டைலில் கொஞ்சம் சிம்பிளாக எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். இது கூட நம்ம கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு 2 டீஸ்பூனுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்ததுக்கு பிறகு நம்ம இப்போ மக்ரூனி எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த மக்ரூனியும் இதில் நம்ம ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். ஸோ மக்ரூனி நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மக்ரூனி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். அது வெந்து வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ அது கொஞ்சம் நேரம் வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே காய்கறி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் 2 கேரட் எடுத்திருக்கேன், 2 பல்லாரி எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி மீடியம் சைஸ் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், கொஞ்சமாக பீன்ஸ் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இப்போது கழுவி சுத்தம் பண்ணி நறுக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ எல்லா காய்கறிகளையும் நறுக்கி வச்சாச்சு. நம்ம மக்ரூனி வேக வச்சுருந்தோம்ல, அந்த மக்ரூனியும் நல்லா இப்போ வெந்து வந்திருக்கு. ஸோ இதை தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். ஸோ இதை ஒரு ஃபேன் காற்றுல ஆற விட்டுக்கோங்க. இப்போ ஒரு சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். வச்சுட்டு தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஸோ ஆயில் சேர்த்ததுக்கு பிறகு நம்ம இப்போது வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுருந்தால அந்த வெங்காயத்தை நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கு பிறகு நம்ம இது கூடவே தக்காளியையும் சேர்த்துக்கிறோம். ஸோ அதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா வெந்து வர வரையும் வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம மிச்சம் வச்சுருந்த அந்த கேரட் பீன்ஸையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ எல்லாமே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காய்கறிகள் ரொம்ப வேகணும்னு இல்லை, ஓரளவுக்கு வெந்தாலே போதுமானது. ஸோ இந்த அளவுக்கு வெந்து வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம 2 முட்டை இருக்குல்ல, அந்த முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ அந்த முட்டையும் காய்கறிகளும் நல்லா வெந்து வரட்டும். இதையும் ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ இது மாதிரியே நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 1.5 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது நான் சேர்த்துக்கிறேன். அதையும் அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்ததுக்கு பிறகு நம்ம இதுக்குள்ள 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். கரம் மசாலா ஒரு 2 டீஸ்பூனுக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் பொடி அது ஒரு பேக்கெட்டையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். நான் செய்கிற குவான்டிட்டி ஒரு 6-7 பேர் சாப்பிட்லாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறினதுக்கு பிறகு நம்ம இது கூட இன்னும் 2 ஐட்டம் சேர்க்க போகிறோம். ஸோ கொஞ்சமாக சோயா சாஸ் நான் சேர்த்துக்கிறேன். டொமேட்டோ சாஸும் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி நல்லா கிளறி விட்டதுக்கு பிறகு நாம் இப்போது மக்ரூனி ஆற வச்சுருந்தால அந்த மக்ரூனியை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா மக்ரூனியும் கையில் உதுத்து விட்டாப்பில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் ஆறுனதுக்கு பிறகு நம்மளுக்கு அந்த மக்ரூனி எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டினா மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கையில் எடுத்து நல்லா உதுத்து விட்டாப்பில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மசாலா ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து வர அளவுக்கு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். ஸோ அடுப்பை இந்த ஸ்டேஜில் நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைனா அடி பிடிக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரியே மசாலா நல்லா அந்த மக்ரூனியோடு சேர்ந்து வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான், என்னோடய ஸ்டைலில் கொஞ்சம் சிம்பிளாக மக்ரூனி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சமாக மல்லியில் தூவி இன்னொரு பெரட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், என்னோடய ஸ்டைலில் மக்ரூனி கொஞ்சம் சிம்பிளாக ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் ஒரு நாளைக்கு இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம எப்பவும் போல் ஒரே மாதிரியே மக்ரூனி செய்யாமல் இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மசாலாலாம் சேர்த்து நீங்களும் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சாப்பிட்றதுக்கும் வேறு டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, என்னோடய ஸ்டைலில் மக்ரூனி ரெடி பண்ணியாச்சு. என்னோடய பசங்களுக்கு இது கொடுத்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிட்டாங்க. ஸோ நீங்களும் ஒரு நாளைக்கு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறந்துடாமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
என்னோடய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். வேறு ஒரு நல்ல சமையலோடு சந்திக்கலாம்.